லாபம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பலவிதமான கேள்விகள் நீங்க ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆஸ்க் லாபம் ஷோல அது எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வாரம் இந்த எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்காகவே வந்திருக்காரு. அவர்தான் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துடைய மேனேஜரான சிவகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி உங்களை கம்பெனி பத்தி. ஷூர். என்னோட பேர் சிவகுமார். நான் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டில் சவுத் ஜோனல் மேனேஜராக இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 இயர்ஸ் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ இன்வெஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட பேர் சுப்பிரமணியம். அவர் பென்ஷன் வாங்குறாரு இப்ப. ஸோ இவருக்கு எந்த விதமான லோன் கமிட்மெண்ட்ஸும் எனக்கு கிடையாது. 4 லட்சம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 40 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஓகே. 30,000 எப்படி மந்த்லி எடுக்கிறது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியும், எப்படி பண்றது? ஓகே. ஸோ இவர் மிஸ்டர் சுப்பிரமணியம் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் பென்ஷனும் வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குது. அது போக அவரோட எக்ஸ்ட்ரா செலவுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது இவர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் போக அவருக்கு மந்த்லி ஒரு 30,000 இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரதுக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரோட ஏஜ் பென்ஷனர்னால அபோவ் 60 இருக்கும். ஸோ அவரோட ரிஸ்க் எடுக்கிற ஆப்பிடேட் இப்போ கம்மி. அவர் ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத மல்டி அசெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணுறது நல்லது. ஸோ அவரோட ரிஸ்க்கை ரெடியூஸ் ஆயிரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு 4 lakhs பண்ணியிருக்கேன்னாரு. அதுவும் டவுன் த லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணுறது அவரோட போர்ட்ஃபோலியோவுக்கு நல்லது. தென் அவர் மந்த்லி SWPன்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில், சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். அது மூலமாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க 40 lakhs ஒரு மந்த்லி 30,000 சே ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எடுக்காரு. மல்டி அசெட்டில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அட் த ப்ரொஜெக்ஷனில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 8 to 9% வித் மீடியம் ரிஸ்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் அவர் மந்த்லி 30,000 எடுத்தாலும் அவரோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க 40 lakhs நம்ம 15 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது மோர் தென் தட்டாக இருக்கும். அரௌண்ட் 52 lakhs கிட்ட இருக்கும் வித் த ரிட்டர்ன். ஸோ அவர் SWP மந்த்லி 30,000 பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மல்டி அசெட் ஸ்கீம்ஸ்ல இருந்தே. சுப்பிரமணியம் சார், உங்களுடைய கொஸ்டினுக்கு பதில் சொல்ல கிடைச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ அடுத்த கொஸ்டின். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க, அந்த அமௌண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா விகடன் லாபம் டீமும் சரி, அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமா நம்ம எடுத்து சொல்ல போறோம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.